ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன கைஸ் இப்படி ஆகிப்போச்சு? நாம் ஒன்று நினச்சா டேரக்டர் சார் வேறு ஒன்று நினச்சிட்டாரு. நம்ம இதயம் சீரியல் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ண அப்போ நம்ம ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்போம். யாராவது ஞாபகம் வச்சுருந்தா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லுவேன். எவனாவது ஆதி தலையில் போய் நல்ல நாலு கொட்டு மண்டையில் கொட்டு இல்லை கட்டையை வச்சு 4 அடி அடித்தோம்னா ஞாபகம் வந்துடும்ல நம்ம சொல்லி பேசி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ அது நிஜமாகவே ஆகிப்போச்சு. நம்ம துறை ஒரு வழியாக நினச்சதை சாதிச்சிட்டாப்புல. எப்படியாவது ஆதியை அடிக்கணும், ஆதி கையை உடைக்கணும், அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், அவன் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பிளான் போட்டு எப்போ பார்த்தாலும் அடி வாங்கிக்கிட்டே இருப்பான். சரிங்களா? எப்படி கவுண்டமணிக்கிட்ட செந்தில் அடி வாங்கின மாதிரி எப்போ பார்த்தாலும் அடி வாங்கிக்கிட்டே இருப்பான். இன்றைக்கி துறை வச்சு செஞ்சுட்டாப்புல ஆதியை. சரியா? அடித்து தூக்கி ஆக்சிடெண்ட் பண்ணி விட்டான். கையை தான் உடைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆதியை அடித்து தூக்கிட்டாப்புல. ஒரு வழியாக துறை நினச்சதை சாதிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்படியோ நம்ம வாசு வந்தான் பார்த்தீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃபஸ்ட்டு சீனு. ஆதி நினச்சிருந்தா ஃபைட் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஏன் அவன் ஃபைட் பண்ணலைன்னு எனக்கு தெரியல. எப்போ பார்த்தாலும் நம்ம ஆள் தான் வர்ற மாதிரி ஒரு சீன் தான் எடுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு வாசுவை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அதனால் ஒரு பாட்டு வேறு போட்டாங்க பார்த்தீங்களா? ஃபயரு தலைவர் வந்தால் ஃபயர் ஒரு சாங் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. வாசு ஃபைட் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. உடனே சொல்லிக்கிட்டே அடிப்பேன் பாருங்கள். எத்தனை தடவைடா உன்னை அடிக்கிறது, திருந்தவே மாட்டியாடான்னு சொல்லி அடிப்பான் பாருங்கள் துறைய. சூப்பராக இருந்துச்சு. இன்னும் நல்ல 4 உதச்சிருந்துருக்கலாம் எல்லாத்தையுமே. எல்லாம் கார் எடுத்துகிட்டு ஆதி அந்த நர்ஸு வேறு ஃபைலை மாற்றிட்டான்னு சொல்லி. ஆனால் இப்படி ஒரு நர்ஸை நான் பார்த்ததே இல்லைப்பா. ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே கஷ்டம் அந்த பேஷண்ட்டுக்கிட்ட உண்மையை சொல்லணும்னு சொல்லி 2 வீலர் எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே ஃபைலை கொடுக்குற நர்ஸு இப்போ தான் கைஸ் நானே பார்க்குறேன். நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கப்பா. சரியா? அது என்ன கேஸ், அந்த உள்ளே பார்க்கையில் வாசுவோட ஃபோட்டோ ஒட்டியிருந்தது. அப்போ ஃபைலை எப்படின்னு திறந்து பார்த்த உடனே பழைய ஞாபகம், அந்த ஜனனியும் தமிழ் பாப்பா இருந்த ஃபோட்டோவெல்லாம் கிளிப்பாக பாருங்கள். அப்புறம் நினைவலைகளை அழிச்சிட்டு கடைசியில் பார்த்தா ஜனனியை காமிக்காமல் இந்த கூமுட்டையோட கல்யாணம் ஆனது, அவனுக்கு கொலுசு போட்டு விட்டது, முத்தம் கொடுத்தது, கொஞ்சினது வச்சது எல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை எனக்கு புரியல, என்ன மைண்ட் செட்? எப்போ பார்த்தாலும் இவளை கொஞ்சிக்கிட்டே இருக்கிறது தான் இந்த ஞாபக மருதி கேஸா? ஏன் அந்த தமிழ் பாப்பாவோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணனே அதெல்லாம் ஞாபகத்துக்கே கொண்டு வர மாட்டாங்களா? எப்போ பார்த்தாலும் இவளை கொஞ்சிறது, வைக்கிறது, காலில் முத்தம் கொடுக்குறது இதெல்லாம் நாங்கள் கேட்டோமா? எப்போ பார்த்தாலும் இவளோடு இருக்கிற ஞாபகங்களை மட்டும் அடிக்கடி காமிச்சிட்டே இருக்கிறீங்க. அப்படி ஒன்றும் இவ ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் நல்லவ கிடையாதே பாரதி. கோவம் வந்தால் யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தே பேச மாட்டாங்க மேடம். வார்த்தை அள்ளி தேல் கொட்டின மாதிரி கொட்டியில் விட்டுருவா. அந்த மாதிரி ஒரு மோசமான கேரக்டர் இந்த பாரதி. ஸோ அவன் துறை அப்படி அடிக்கிறான். இவன் யார் உனக்குன்னு கேட்கும்போது கூட புருஷன்னு சொல்ல மாட்டேங்கிறா கைஸ். என்ன ஒரு வில்லத்தனம் பார்த்தீங்களா? என்ன ஒரு கெட்ட புத்தி இந்த கூமுட்டைக்கு. அப்போ கூட இவன் யாருன்னு தெரியும். அவன் கேவலமாக பேசுகிறான். என்னது, இவன் உன் புருஷனே இல்லையா? அப்போ புருஷனே இல்லாமல் தான் உனக்கு எதுக்கு தாலி, அது தங்கத்தில் தாலி அப்படின்னு சொல்லி நல்லா கேட்பான் துறை. அவளுக்கு தேவைதான் கைஸ். ஆனால் ஹாஸ்பிட்டல்லையாவது சொன்னாலே ராசாத்தி. அப்போ கூட ஒருத்தன் அடிபட்டு கிடக்குறானேன்னு அந்த டாக்டர் கேட்குறாரு. அப்போ கூட உடனே சொல்ல மாட்டேங்கிறாங்க மேடம். அப்போ தான் என் ஹஸ்பண்டு கைஸ். அவன் நடிப்பை நீங்கள் கொஞ்சமாவது பார்த்தீங்க. இந்த இடத்துல நீங்கள் ஜனனியே விடுங்களேன், நீங்கள் ஜனனியை விட்டுருங்க. வேறு யாரையாவது ஒரு ஹீரோயினை போட்டு நடிக்க வச்சா எப்படி நடிச்சிருப்பாங்க? என்ன கைஸ், ஒரு புருஷன் அடிபட்டு கிடக்குறா, என்ன கைஸ் அப்படியே மேக்கப் கலையாமல் அப்படியே ஐயோ அம்மான்னு அடிச்சுட்டு அழுக வேண்டாம். ஐயோ பாரதி, ஐயோ ஆதி 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 என்னாச்சு அந்த ஒரு நடிப்பு வேண்டாமா? எவனோ 3ஆம் மனுஷன் செத்து அடிபட்டு கிடக்குற மாதிரில இவன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறா. கையில் அப்பா எத்தாச்சும் நெகத்தை ஒட்டி வச்சுருக்கா. அது ஒரிஜினல் நகமா டூப்ளிகேட் நகமானே தெரியல. ஐயோ சாமி, அப்பா ராசா, எங்கிட்டிருந்து பிடிச்சாங்கன்னே தெரியல இந்த கூமுட்டையை. நடிப்பும் தெரியல, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல. ஏஸ் புருஷன் அடிபட்டு கிடக்குறான். ஐயோ சாமி முடியலப்பா. அதுக்கப்புறம் என்ன பண்ணா,
ஹாஸ்பிட்டலில் வந்து ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டாமா. ஹஸ்பண்டும் சொன்ன உடனே அவன் கண்ணை முழிக்கிறான் கைஸ். கண்ணை லைட்டை அப்படியே முழிச்சு பார்ப்பான். முழிச்சு பார்த்த உடனே உள்ளே தூக்கிட்டு போயிடுவாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போன உடனே இந்த மாதிரி பிளட் இதாகிடுச்சு, ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் பிளட்டு வேறு கம்மியாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோன்னே என்னோட பிளட்டு குரூப்பு அதே தான் அப்படின்னு சொல்லி பிளட்டெல்லாம் கொடுக்குறாப்புல. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். சரியா? அப்புறம் இங்கே அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவன் வந்து ஃபோன் பண்ணி சுதாகர்கிட்ட சொல்லிடுறாப்புல. சுதாகர் எல்லாருமே கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க ஷாக் ஆகிட்டு. அதுக்கப்புறம் இங்கே மித்ராவுக்கும் யார் நந்தினி கூப்பிட்டு மித்ராவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல மித்ராவும் ஷாக்காகி ஹாஸ்பிட்டல் வந்துடுறாப்புல. வந்த உடனே இந்த மாதிரி இந்த நடந்துச்சு. ஆனால் எனக்கு அந்த ஃபோன் பண்ணி பேசினான் பார்த்தீங்களா சுதாகர்கிட்ட, அவன் வந்து பாரதி மேடம் தான் கூட இருக்கிறாங்க சுதாகர் சார் அப்படின்னு சொல்லவே இல்லை பாருங்கள். அவன் அந்த ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறான், பாரதி தான் நான் நின்றுட்டுருக்குறா. அப்போ பாரதி மேடம் தான் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, நான் இப்போ தான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லணும்ல கைஸ். மொட்டைக்கட்டையாக இந்த மாதிரி ஆதிக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு மட்டும் சொல்கிறான். அப்போ பாரதி மேடம் அவன் பார்த்ததே கிடையாதா? சீஃப் அக்கௌண்டண்ட்டுங்கிறாங்க. அப்போ அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவே அந்த கூமுட்டையை பார்த்துருக்கவே மாட்டானா? எப்படிலாம் நாடகம் எடுக்கிறாங்க பாருங்களேன். அப்புறம் வேறு என்ன, எனக்கு தெரிஞ்ச இந்த ஆக்சிடெண்ட்டு இந்த தலையில் அடிபட்டது வந்து ஒரு விதத்தில் பார்த்தா இவனுக்கு வந்து பழைய ஞாபகம்லாம் வந்திருக்குமோ அப்படின்னு ஒரு இதாக இருக்குது. மித்ராவுக்கு வந்து இது மைனஸ் பாயிண்ட்டாக அமையுமோன்னு அங்கிட்டு ஒரு இதாக இருக்குது. கண்ணை முழிச்சு பார்த்த உடனே நீ யார், இவங்களாம் யாருன்னு அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், மித்ரா போய் தூக்கில் தொங்க, இல்லைன்னா எங்கேயாவது போய் கருங்கெல்லாம் பார்த்து நங்கு 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 நங்குன்னு முட்டிட்டு அங்கேயே செத்து. அது அப்படி தான் நடக்க போகுது. சரியா? இல்லை அப்படின்னா இப்போ நடந்துகிட்ருக்கு பாருங்கள் இந்த நிகழ்வு, இது எல்லாமே மறந்து போய் டோட்டலாக ஆதியை வேற ஆளாக மாறிடுவானோ அப்படின்ற மாதிரி இருக்குது. என் டைரக்டர் சார் என்ன கதை களத்தோடு எடுக்க போகிறாருன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். சரியா? ஸோ எதுக்காக இந்த ஆக்சிடெண்ட் பண்ண வச்சார்? ஒருவேளை ஞாபகங்கள் எல்லாம் மறுபடியும் கொண்டு வரதுக்காகவா, இல்லை இருக்கிற ஞாபகத்தெல்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசாக ஒரு ஆதியை கொண்டு வந்து புதுசாக ஒரு ஹீரோயினை கொண்டு வந்து சீசன் 3 எடுக்க போகிறாங்களா? ஐயையோ ஒன்றுமே புரியலையா. என்ன கான்செப்டில் தான் இவங்க சீரியல் எடுக்கிறாங்கன்னே தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அது நடந்தால் ரொம்ப சந்தோஷம். சரியா? மித்ராவை பார்த்து நீ யார், சுதாகரை பார்த்து நீ யார், நீங்கள்லாம் யார் அப்படின்னு கேட்கணுமா? கேட்டான்னு மட்டும் வச்சுக்கோங்களேன், எனக்கு சிரிப்பே தாங்க முடியல. சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் சீரியல். சரியா? பாரதியை பார்த்தோன்னே எங்கே பாரதி போனீங்க, என்னையை விட்டுட்டு இத்தனை நாள் எங்கே போனீங்கன்னு சொல்லி பாரதிக்கிட்ட நல்லபடியாக பேசும்போது ஒரே ட்விஸ்ட்டாக தான் இருக்கும். இல்லை அப்படின்னா இவனுக்கு அந்த பழைய ஞாபகம்லாம் வந்துட்டு, சரிங்களா, மித்ரா கிட்ட பொய்யா நடிக்கணும். அதாவது இவனுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்காம, சரியா, பாரதி தான் தான் பொண்டாட்டி, பிள்ளை ஆதியும் தமிழும் தான் என் பிள்ளைங்க, வாசுவோட இதையும் தான் என் இதில் தொடச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே இவனுக்கு ஞாபகம் வந்து, சாரதாம்மா கூட இருந்தது, அந்த பாரதி கூட எல்லாமே ஞாபகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஞாபகம் வந்துச்சுன்னா இவன் வந்து அப்போ இவ யார், இவ எதுக்கு என் லைஃப்பில் வந்தா, இப்போ இவளுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி இனி மித்ராவை பற்றி இவன் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது ஞாபகம் வந்து வெளிக்காட்டாமல். இப்போ இந்த படம் பார்த்துருக்கீங்களா, ரஜினி படம், ஒரு பழைய படம் ஒன்று இருக்கும், அதில் கௌதமி, ரஜினி, அப்புறம் இன்னொருத்தர் நடிச்சிருப்பார், ரவிச்சந்திரன் நினைக்கிறேன். அவர் வந்து கண்ணு தெரியாமல் இருப்பார், கண் ஆப்ரேஷன் பண்ணங்காட்டியும் வீட்டில் சில தப்புக்கள்லாம் நடக்குது, அதை கண்டுபிடிக்கணும், அதனால் சில நாட்கள் வந்து நான் கண்ணு தெரியாத மாதிரியே நான் நடிக்க போகிறேன்னு சொல்லி கண்ணெல்லாம் அவருக்கு நல்லா தான் தெரியும், ஆனால் கண்ணாடி போட்டுக்கிட்டே வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்ப்பார் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து ஆதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுமே இவன் தெரியாத மாதிரி பாரதிக்கிட்டேயும் நடிக்கணும், மித்ராக்கிட்டேயும் நடிக்கணும். சரியா? ஸோ நான் 2 பேர்த்துக்கிட்டேயும் நடிச்சுட்டு மித்ரா பற்றின உண்மைகளை ஆதி கண்டுபிடிக்கணும். அப்படி இருந்தால் இன்னும் நாடகம் சூப்பராக இருக்கும். பார்க்கலாம், நம்ம நினைக்கிற மாதிரிலாம் நாடகம் எடுத்தால் தான் விளங்கிருமே. பார்ப்போம். டைரக்டர் சார் இது பெரிய ட்விஸ்ட்டாக வச்சுட்டாரு. யாருமே நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கேஸ். நான் காலையில் தான் ப்ரிவியூ பார்த்தேன். ஆதியை வந்து இப்படி ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி தான் காமிச்சாங்கன்ட்டு எனக்கே ஒரு மாதிரி அப்செட்டாக தான் இருந்தது. என்னடா இப்படி நடந்துருச்சு, நம்ம ஒரு திங்கிங் பண்ணால் இது ஒரு திங்கிங்கில் போயிட்டுருக்கே சீரியல் அப்படின்னு. நாம் என்ன நினச்சோன்னா வாசு வந்து வாசு நம்ம சொன்ன மாதிரியே வாசு வந்துட்டாப்புல, சண்டையெல்லாம் போட்டான். ஆனால் இந்த காரை வச்சு அடிக்கிறது வந்து நம்ம யோசிக்கவே இல்லை. ஆனால் ஒரு வேளை
சரிங்களா? ஒருவேளை இந்த காரை வச்சு ஆக்சிடென்ட் பண்ணது துரை தான் அப்படின்னு மித்ராவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா துரை ஸ்வாகா. துரையோட சாப்டர் க்ளோஸ். சரியா? துரையை வச்சு செஞ்சிருவா மித்ரா. பாரதி ஒன்றுமே செய்ய மாட்டா. நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கூட போய் கழுவி கழுவி கூட ஊற்றிக்கோங்க. மனசாட்சியை தொட்டு நீங்களே சொல்லுங்கள். அந்த கூ முட்டையால் என்ன செய்ய முடியும்? போய் துரையோட சட்டையை பிடிச்சி கேட்க முடியுமா? இல்லை 4 அறை விடுவாளா? என்ன செய்வா? அதுக்கு மித்ராவை சொல்லுங்கள். அவன் ஏற்கனவே ஆதியை வந்து சும்மா குத்த வந்ததுக்கே ஆஃபீஸில் வச்சு இந்த கணத்தில் 4 அறையும் அந்த கணத்தில் 4 அறையும் விட்டா. புரியுங்களா? இனிமேல் ஆதி விஷயத்தில் நீ தலையிட்ட உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன்னு சொல்லி மிரட்டி வச்சுருந்தா மித்ரா. இப்போ இவன் தான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணது தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் மித்ரா, அவ்வளோதான். சோழியை முடிச்சு விடுவா, துறையோட சோழியை. சரியா? கெட்டவங்களோட சகவாசம் அவங்களோட தான் முடியுன்ற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது இந்த கதை. ஸோ அவ்வளோதான். நீ என்ன இதை பற்றி என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஸோ இந்த ஒரு இது. ஆனால் அவன் வந்து வாசுவை பார்த்தானா கைஸ்? அந்த இப்படி ஃபைலில் திருப்புவான் இல்லையா? அப்போ வாசுவை பார்த்தானா? ஆனால் நம்மளுக்கு அப்படி தானே கைஸ் காமிச்சாங்க ப்ரிவியூ போடும்போது, உண்மை அறியும் ஆதி. அப்போ வாசுவோட அவன் சொல்லுவான் பார்த்தீங்களா? அப்போ வாசுவோட இதேன்னா என்னோட இதயத்துக்குள்ளே துடிச்சிட்ருக்குறா அப்போ அப்படின்னு சொல்லி அவன் யோசிப்பான் பார்த்தீங்களா ஆதி? அதை சொல்லவே இல்லை, நம்மளுக்கு காமிக்கவே இல்லை. அப்போ எந்த உண்மையாக ஆதி வந்து தெரிஞ்சுக்கிட்டான்? ஒருவேளை இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சா? இல்லை நம்ம என்ன அடிப்படையில் எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் நான் அன்றைக்கி லைவ் போகலான்னு தான் இருந்தேன். அப்புறம் என்னன்னு தெரியல, சரி நம்ம வீடியோவே போடலான்னு போட்டேங்க. சரியா? பார்க்கலாம், நாளைக்கு டைமிங் என்ன லைவ் போகிறதுக்கு பார்க்குறேன். சரிங்களா? ஸோ மற்ற சீரியல் கார்த்திகை தீபம் சொதப்பலாகி போச்சு. நம்ம கார்த்தி ஒரு பிளான் போட்டாப்புல, அது சொதப்பலாகி போச்சு. பார்க்கலாம், நீ நாளைக்குள்ளே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காப்புல. அவங்களோட மாமியார் சொத்துக்களை காப்பாற்றுவேன்னு சொல்லியிருக்காப்புல. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரியா? அப்புறம் பாரிஜாத மயலி காம்பினேஷன், மகா சங்கமம், ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்குது. மொதல் வந்து நகை திருட்டு, அடுத்து 2வது குழந்த பிரச்சனை, இப்போ 3வது சிலை திருட்டு, இனி 4வது என்னன்னு தெரியல. 5 நாளைக்கு 5 பிரச்சனையை வச்சு முடிச்சிருங்கடா. சரியா? அப்புறம் வேறு என்ன சீரியல்? என்ன கைஸ், சந்தியாராகத்தில் மறுபடியும் முருகனுக்கு எல்லாருமே இதே மாதிரி முருகனுக்கு மாலை போடுறது ஒரு சீன் வரும்ல கைஸ். அதே சந்தியாராகத்தில் இதே மாதிரி முருகனுக்கு மாலை போடுற சீன் ஒன்று வரும். சரியா? அதே மாதிரி மறுபடியும் ரிப்பீட்டட் சீன் தான் அகைன் அண்ட் அகைன் கம்மிங் இன் இது சந்தியாராகம் சீரியல். சரியா? அப்புறம் தனா மாசமாக இருக்காளாமா? அப்படியா? உண்மையா? எனக்கு அதெல்லாம் அது சீரியல் நான் பார்க்குறதே விட்டுட்டேன்ப்பா. என்ன கைஸ், எனக்கு இது மட்டும் சொல்லுங்கள், அந்த சந்தியாராகம் பார்த்தீங்கன்னா அந்த உண்மை தெரிஞ்சிருச்சா கைஸ்? அதாவது கதிரை பற்றின உண்மை தெரிஞ்சிருச்சா? கார்த்தி தான் வந்து தனாவை வந்து ஃபோட்டோ எடுத்து அதனால தான் காப்பாற்றி தாலி கட்டியிருப்பான்ற உண்மை தெரிஞ்சிருச்சா ரகுராமுக்கு? அது மட்டும் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா அந்த சீரியலில் பார்க்குறதே இல்லை. அப்புறம் வேறு என்ன? வாரிசு என்ன கேஸ் இப்படி ஆகி போச்சு? ஜனாமா வேறு இப்படி படுக்க வச்சிட்டானே இந்த சிபி கூமுட்டை. ஐயோ கடவுளே, அந்த அம்மா இருந்தால் தான் சீரியலே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஜனாமா இருந்தால் தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். பார்க்கலாம், நீ வாரிசு சீரியல் அது சொல்லவே வேண்டியதில்லை, வேறு லெவல் சீரியல். அப்புறம் நிறைய பேர் பாரிஜாதமும் நல்லா இருக்குங்கிறாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், சந்தோஷமாக பாருங்கள். சரிங்களா? அப்புறம் வேறு என்ன சீரியல்? அவ்வளோதான். வேறு ரிவ்யூ பண்ணுற அளவுக்குலாம் வேறு எந்த சீரியலும் நான் பார்க்கல. ஓகேவா? கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு நம்ம லைவ் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? அப்புறம் நான் இன்றைக்கி ஒரு போஸ்ட் வேறு போட்டிருந்தேன். இன்றைக்கி நம்ம லைவ் போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் டுடே லைவ் போஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தேன். பட் யாருமே வந்து எனக்கு லைக்ஸும் பண்ணலை, கமெண்ட்ஸும் பண்ணவே இல்லை. ஸோ அதனால தான் நான் எனக்கு லைவ் போடவே இஷ்டமே இல்லை. சரி, நாளைக்காவது நம்ம லைவ் போடலாம். சரிங்களா? அதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? ஓகே, பாய்.